அருணகிரிநாதர் மூச்சுக்கு 300 தடவை அருணகிரிநாதர் பாட்டு, அருணகிரிநாதர் பேச்சு, அருணகிரிநாதர் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார் அருணகிரிநாதர். ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமா யார சொல்லுவேன்னா அருணகிரிநாதர். வடபழனி போன வரைக்குமே என்னுடைய மனதை நிருடச் செய்தது அந்த ஒரு நிகழ்வு. இறைவன் கிட்ட சிறந்தது எது அப்படின்னா இறைவனினுடைய திருவடிகள் தான். நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா திருக்குறள் திருவாசகத்தெல்லாம் மொழிபெயர்த்தவர்கள் கூட இந்த திருப்புகழையும் மொழிபெயர்த்திருந்தா இன்னைக்கு உலகத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம இருந்திருக்கும். இதுல ஒரு மிகப்பெரிய தத்துவம் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பதிவுகளையும் வைத்திருப்பார் சார். என்னன்னா, வாக்குக்கு திருப்புகழ், வாழ்க்கைக்கு அருணகிரி அப்படின்பாங்க. அவருடைய உண்மையிலேயே சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்க. முதல்ல வாழ்த்துக்கள் சாமி. 10வது 491 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், நம்ம சார்பாகவும் நம்ம உறவுகள் சார்பாகவும். கண்டிப்பா சார். உண்மையிலேயே இந்த ஒரு மதிப்பெண், இந்த ஒரு பரிசு என்பது நான் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன் அப்படின்னா சார், கல்வி அப்படிங்கிறது, அதாவது என்னுடைய கொள்கைப்படி 3 விஷயங்கள் பிறரை போல நம்மளால நடக்க முடியாது. ஒண்ணு கல்வி, அதாவது படிப்பு. இப்ப நீங்க ஒரு படிப்பை படிச்சிருப்பீங்க, இந்த படிப்பை நானும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதன்படிதான் நம்மளால படிக்க முடியும். 2வது என்ன அப்படின்னா சாப்பாடு. நான் இதை சாப்பிடுகின்றேன், நீ அதைத்தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்மளால வற்புறுத்தி சாப்பிட சொன்னது. உன் மனம் என்ன சாப்பிட தோணுதோ அதை சாப்பிடு. 3வது என்ன அப்படின்னா இறை பக்தி. பக்திங்கிறதும் நான் இப்படியாக இந்த வழியாக இறைவனை அடைந்தேன், நீயும் இந்த வழியாக இறைவனை அடை அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. மனம் போக்குற போக்குல இந்த 3த்தையும் மற்றவர்கள் போல நம்மளால செயல்படுத்த முடியாது. எது? படிப்பு, சாப்பாடு, பக்தி. இதை 3த்தையும் மற்றவர்கள் போல நம்மளால செயல்படுத்த முடியாது சார். அது போல இந்த படிப்புங்கிறதும் அப்படித்தான் நான் எண்ணுகின்றேன். கல்விங்கிறது நம்மளுடைய அறிவை கண்டிப்பாக தீர்மானிக்காது. அதாவது பெரிய பெரிய அறிவாளிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கல்விக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. வித்தியாசம் ஒன்னா இருந்ததுன்னா திருவள்ளுவர் கல்விங்கிறது ஒரு அதிகாரமாவும் அறிவுடைமைங்கிறது அதிகாரமும் வைத்திருக்க மாட்டாரு. அவர் எப்படி அந்த அதிகாரத்தை வைத்தே கண்டுபிடிங்க. கல்வி அது முடிச்சுட்டார், அறிவு உடைமைன்னு வைத்தார். ஏன் அறிவுன்னு வைத்திருக்கலாமே? உடைமைனா நம்ம கூட வரக்கூடியது, நமக்கு தேவையானது. இந்த உடை இருக்கு, இது என்னுடைய உடைமை. ஏன் அப்படின்னா இது எனக்கு முக்கியமான ஒன்று. சாப்பாடு இருக்கு, இதனுடைய உடைமை, இது எனக்கு கண்டிப்பாக வேணும். பேச்சு, மொழி, இதனுடைய உடைமை. அப்போ அறிவுங்கிறது நம்மளுடைய உடைமை. கல்விக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, வெளியில இருந்து உள்ள அது கல்வி, உள்ள இருந்து வெளியே போனா அது அறிவு. அது எப்படின்னா, ஒரு வட்டம் இருக்குன்னு எடுத்துப்போம் சார். ஒரு பெரிய வட்டம் இருக்கு, வரைகிறேன். அந்த வட்டத்துக்கு உள்ள ஒரு மையப்புள்ளி வருமா? அந்த வட்டத்துக்கு அது ஒரு மையப்புள்ளி. ஒரு பூத கண்ணாடி எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அந்த மையப்புள்ளி ஒரு வட்டமா இருக்குமா? அதற்குள்ளே ஒரு மையப்புள்ளி வரும். இன்னும் பவர்ஃபுல்லான மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்த்தோம்னா அந்த மையப்புள்ளி ஒரு வட்டமா இருக்கும். அதற்குள்ள அப்படின்ட்டு கல்வி அறிவு, கல்வி அறிவு, கல்வி அறிவுன்னு இது போயிட்டே இருக்கும். ஆக நம்மளால கல்வியையும் அறிவையும் ஒன்றாக பார்க்க முடியாது. எப்படின்னா, அத திருவள்ளுவரே சொல்லுகின்றார் பாருங்க. யார் ஒருவர் நிறைய படிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே இறைவன் இருக்க வேண்டும், இருக்கிறார். அது அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரு? கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் வித்தலம் நிறை கனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கற்றிடும் மடியவர் புத்தியில் உரைபவ கற்பகம் என வினை கடிதேகும் அப்படிங்கிறார். விநாயக பெருமான் எங்க இருப்பாராம்? அவரை உண்மையாக கற்றவர்களுடைய எண்ணத்திலே இருக்கக்கூடியவர் இறைவன். அதனாலதான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் என. நம்ம நிறைய படிச்சிருந்தாலுமே இறைவனை பத்தி நிறைய பேசணும். அதற்குத்தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த மதிப்பெண்கள், இதை நான் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. ஏனென்றால் இது இறைவன் கொடுத்த ஒரு பரிசு. நாம் செய்த வினை பயனே ஒழிய இது வேற எதுவும் கிடையாது என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா. நிச்சயமா. என்னன்னா, நான் எதுக்கு உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன்னா, எங்களுக்கு ஷூட் கொடுத்தீங்க, அதே இடத்துல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ஜூம்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க. இந்த மீன் டைம் கல்விக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கீங்களே, இதனாலதான் நான் உங்களுக்கு முதல்ல பாராட்டினது. ஏன்னா கவனம் மாறிச்சுன்னா சொல்லுவாங்க படிப்புல சக்சஸ் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க இறைவனை பத்தி நிறைய பேசி கூட படிப்புலயும் சக்சஸ் ஆயிருக்கீங்க. அதைத்தான் சொன்னேன். கவனத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை, நம்ம எண்ணம் சீரா இருந்துச்சுன்னா அது நல்லா வந்துருன்றதுக்காக உங்க வாழ்த்து. கண்டிப்பா இறைவனை பத்தி சொன்னவங்க என்னைக்குமே வீழாதவர்கள் அப்படிங்கறதுல இறைவன் என்னையும் ஒரு உதாரணமா இதை ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றீங்க. ரொம்ப இது உண்மையிலேயே சக்சஸ் ஆனதுக்கான காரணம்
நான் இல்லை, எல்லாமே என்னுள் இருந்து என்னை இயக்குகின்ற பேராற்றல் தான். நிச்சயமா நிச்சயமா. அருணகிரிநாதர் மூச்சுக்கு 300 தடவை அருணகிரிநாதர் பாட்டு, அருணகிரிநாதர் பேச்சு, அருணகிரிநாதர் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அந்த அருணகிரிநாதர் பத்தி இன்னும் தெளிவா நம்ம உறவு சொல்லணும். ஏன்னா நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அருணகிரிநாதர் கண்டுக்காம வராதீங்க, அருணகிரிநாதர் பார்த்துட்டு வாங்க. அருணகிரிநாதரை பார்த்துட்டு நீங்க முருகரை பார்க்கறப்ப இன்னும் பலன் அதிகம்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அருணகிரிநாதர் பத்தி பேசுறப்போ இன்னும் பல உறவுகள் போய் சென்றடையும். சொல்லுங்க சார் அருணகிரிநாதர். கண்டிப்பா சார். அருணகிரிநாதர் என்பவர் எனக்கு முருகன் உபதேசித்த காலம் தொற்று இன்று நாள் வரைக்கும் என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா, இப்பொழுது அப்படிதான் சொல்லணும், என்ன திடீர்னு ஆங்கில வார்த்தைகள்லாம் சேர்க்கிறாரு அப்படின்னு யோசிக்க வேணாம். என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா, என்னுடைய ஒரு ரோல் மாடலா இருக்கிறவங்க பல பேர். அதுலயும் ஒரு வாழ்க்கைக்கு உதாரணமா யார சொல்லுவேன்னா அருணகிரிநாதர். கண்டிப்பா பழமொழி தெரிஞ்சிருக்கு, வாக்குக்கு திருப்புகள் வாழ்க்கைக்கு அருணகிரி அப்படிம்பாங்க. அவருடைய உண்மையிலேயே சரித்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு மனிதனை இப்படியெல்லாம் ஒரு ஆத்மாவை இறைவன் சோதித்து இப்படியெல்லாம் கஷ்டத்தையும் கொடுத்து அந்த கஷ்டத்தின் ஊடாக எவ்வளவு ஒரு பேராற்றல் அனுகிரகம் பண்ணியிருக்குது அப்படிங்கறது பார்க்கும்போது உடம்பு உண்மையிலே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு சரித்திரம் இந்த மகான்களுடைய சரித்திரம். அருணகிரிநாதர் அப்படிங்கறது தாண்டி பொதுவாகவே பாரத தேசத்துல சஞ்சாரம் பண்ண இருக்கக்கூடிய சஞ்சாரிகளை பார்க்கும்போது இந்த சம்சாரிகளுக்கு எல்லாமே ஒரு ஒரு உணர்ச்சி ஏற்படும். அது என்னால சொல்ல முடியல. அருணகிரிநாதர் அப்படின்னும் பொழுது என்னுடைய உண்மையிலே நான் இப்பொழுதும் சொல்லுகின்றேன், பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பதிவிலே நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்றால் அதற்கு நான் பொறுப்பாக இல்லை. கண்டிப்பாக என்னுடைய மனதிலே நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு அந்த பேராற்றல் என்ன உணர்த்தியது, அதை பற்றித்தான் எனக்கு அந்த எனக்கு இந்த சிற்றறிவுக்கு பேரறிவு என்ன உணர்த்தியது என்பதை தான் நீங்க கூற இருக்கின்றேன். நிச்சயமா சொல்லுங்க. கண்டிப்பா வடபழனி வடபழனி போன வரைக்குமே என்னுடைய மனதை நிரடச் செய்தது அந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா முருகன் அப்படின்னாலே எல்லாருமே இறைவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஆனா இறைவனுடைய அடியவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமா இல்லையா என்றால் இல்லை, கண்டிப்பாக இல்லை. நாமும் பல பதிவுகளிலே அதை வலியுறுத்தி வருகின்றோம். ஏனென்றால் எல்லாருமே நின்னில் சிறந்தது நின்றால் இணையவை அப்படின்ட்டு பரிபாடல் சொல்லுகின்ற தமிழ் இலக்கியங்கள் எல்லாம். இறைவன் கிட்ட சிறந்தது எது அப்படின்னா இறைவனினுடைய திருவடிகள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவனினுடைய திருவடிகளையே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இருக்கிறாங்க பாருங்க அந்த அடியவர்கள். அவர்களுக்குத்தான் பெருமை ஜாஸ்தி. அது ஔவை பிராட்டியார் சொன்னார். எப்படி அந்த அந்த படத்திலே வரும் பாருங்க, பெரியது என்றுன்னே ஒரு பெரிய ஒரு விஸ்தாரத்தையே சொல்லி கடைசியில இந்த அடியவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்ட்டு ஔவை பிராட்டியார் சொல்லுவார். அது உண்மையில அந்த சீன்லாம் ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கும். நிச்சயமா சிவனா பிரம்மாவா வரிசையா கேட்டு கடைசியில சொல்லுவாங்க, இல்ல எல்லாத்துக்கும் மேல அடியார்கள் தான் பெரியது. ஆமா. அதனால ஏன் அந்த அடியவர்கள்லாம் சிறந்தவர்கள்னா இப்போதும் அந்த திருவடிகளை நினைந்தே இருப்பார்கள். வள்ளலார் சொன்னார், எப்படி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதுங்கால் வம்பின் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படிம்பார் வள்ளலார். என்ன நினைந்து நினைந்து அடுக்கு தொடரல, ஒரு நினைந்து என்ன இந்த ஆன்மா பண்ணுகின்ற பிழைகள் இருக்கின்றனவே அதெல்லாம் நினைந்து சிறுமை, அதாவது தன்னுடைய சிறுமைகளை நினைக்கிறார். பின்பு இந்த சிறியேனையும் ஆண்டவன் அனுகிரகம் பண்றார் பாருங்க, அந்த ஆண்டவனுடைய பெருமையை நினைக்கிறார். முதல்ல ஆன்மா ஜீவாத்மாவுடைய சிறுமையையும் பரமாத்மாவுடைய பெருமையையும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றழும் கண்ணீர் ஊற்று, எப்படி அந்த மண்ணுல இருந்து இந்த ஊற்றுல இருந்து எப்படி நீர் வருதோ அது போல இந்த கண்ணுல இருந்து இந்த நீர் ஊற்றழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. ரொம்ப அருமையா இருக்கு. மகான்களுடைய சரித்திரம் எல்லாமே மகான்கள் எல்லாமே நமக்கு ஒரு எல்லாருக்குமே ரோல் மாடல் தான். அதுல அருணகிரிநாதர் என்பவர் நமக்காக மட்டுமல்ல சார், உலகத்துக்காகத்தான். ஆமா, நான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா திருக்குறள் திருவாசகத்தெல்லாம் மொழிபெயர்த்தவர்கள் கூட இந்த திருப்புகழையும் மொழிபெயர்த்திருந்தா இன்னைக்கு உலகத்துல எந்த சண்டை சச்சரவும் வராம இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனும் கிடைத்திருக்கும். இரண்டாவது, இதுல ஒரு மிகப்பெரிய தத்துவம் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பதிவுலையும் வைத்திருப்பார் சார். என்னன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட். அருணகிரிநாதர் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அன்பர்களுக்கு கூற வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா சமய சமரசம். அதாவது எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில நம்ம எல்லாம் இருக்கணும். இந்த ஆராய்ச்சிக்கு முன்னாடி கடவுள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்ட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைய 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அறிஞர்கள் பலரால் ஏன் இந்த கடவுள் நம்பிக்கை தோன்றிட்டு யாராலுமே சொல்ல முடியல. உயர்ந்த நாகரீக வளர்ச்சி பெற்ற சிவிலைசேஷன்ஸ்லயுமே அந்த கடவுள் நம்பிக்கை என்பது இருந்திருக்கத்தான் செய்கிறது.
யாருக்குமே தெரியாம மலைமுகடுகளில் வாழ்கின்ற வேடுவ குலத்தவர்களுக்கும் இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம்னு ஒண்ணு வரும். அவர் இது நாள் வரைக்குமே, இன்றைய நாள் வரைக்குமே எந்த அறிவியலாளர்களாலும் கண்ணப்ப நாயனாருடைய காலத்தை வரையறுத்து கூற முடியல. அப்படி பெரிய புராணத்தை சேக்கிழார் சொல்லுகின்ற கண்ணப்பர் எப்படி பிறந்தார் அப்படின்னா, மலைகளுக்கெல்லாம் தெய்வமாகிய முருகப்பெருமானை வணங்கும் பொழுது அவருடைய அனுகிரகத்தால பிறந்தவர் தான் இந்த கண்ணப்பர் என்கிற சிரஞ்சீவி. அது பெரிய புராணத்துல அவர் பதிவு செய்கிறார். சிரஞ்சீவி அப்படின்னா நம்ம மனசுல நீங்காம இருக்கிறார்ல கண்ணப்பர். இன்று பக்தி மார்க்கம்னாலே நமக்கு மனசுல முதல்ல ஞாபகத்து வர்றது கண்ணப்பர் தான். அப்போ கண்ணப்ப நாயனார் காலம் யாருன்னே வரையறுத்து கூற முடியல. அன்றைய காலம் தொட்டும் சிவாகம விதிப்படி பூஜைகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. கடவுள் என்பவர் இருந்திருக்கத்தான் செய்கிறார். ஆக இந்த சமயம், கடவுள், இதன் மூலியமாக விளைந்த நன்மைகள் பல, நிறைய நன்மைகள் நடந்தது. ஆனால் அதே சமயத்திலே விளைந்த தீமைகளும் இருக்கின்றன. என்ன சார் தீமை அப்படின்னா, நான் இருக்கின்றேன், இறைவனை வணங்குகிறேன். நான் ஒரு விதமாக இறைவனை வணங்கியிருப்பேன். நான் ஒரு மார்க்கமாக இறைவனை ஒரு வழியாக சென்று இறைவனை வணங்கியிருப்பேன். அந்த வழியில போகும்பொழுது இறைவன் எனக்கு காட்சி கொடுத்திருப்பார். நான் அதை என்ன செய்கின்றேன், ஒரு சமயமாக வைத்திருக்கிறேன். அப்போ மனிதர்கள் ஒவ்வொரு மார்க்கத்தின் மூலியமாக சென்று சென்று இறைவனை அடைந்து வணங்கி வணங்கி ஒவ்வொரு சமயத்தை கடந்து ஒவ்வொரு சமயத்தை உருவாக்கி இந்த மார்க்கத்தின் மூலியமாகத்தான் இறைவனை அடைய வேண்டும் என்ற வாத தலைப்பட்டனர். அப்படின்ட்டு வாதம் பண்றதுக்கு இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. இது அன்று நாள் தொட்டும் நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, சமயம் என்பது என்னன்னா, மதம்னா கோட்பாடுன்னு அர்த்தம் சார். ஃபர்ஸ்ட் மதம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது ஏன் சாமி நம்ம அருணகிரிநாதரை பத்தி பேச போறோம், இது எதுக்கு அப்படின்னா, பின்னாடி வர அருணகிரிநாதருக்கு இது ஒரு கரு. மதம்னா என்னன்னா கோட்பாடுன்னு அர்த்தம். கோட்பாடுனா என்ன, நாமெல்லாம் மனிதர்கள், இந்த மனிதர்கள் எல்லாருமே 6 அறிவு படைத்திருக்கிறோம். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது அல்லவா. இந்த இயற்கை அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இந்த இயற்கைக்கு நம்மளால எந்த பங்கமும் ஏற்படக்கூடாது. இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு நல்லது பண்ணுகின்றது. ஆக நாம அந்த இயற்கையை அழிக்கிறோம். அப்போ நமக்கு இதெல்லாம் ஏன் பண்றோம், நமக்கு 6 அறிவு இருக்கு, அந்த இதை நம்ம எல்லாம் பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் இப்படித்தான் இருக்கணும், இந்த வழியில தான் போகணும். அதுதான் வேதம். வேத திருப்பி போடுங்க, வேத த வே இதுதான் வழி. ஓ the way, okay right. the way அப்படின்னா இதுதான் வழி, நீ இப்படிதான் போகணும். நீ மனிதனாக இருக்கிறாய் அப்படிங்கிறதுக்காக நீ என்னென்னமோ செய்யறதுக்கு மனித ஜென்மம் உனக்கு கிடைக்கல. வேத த வே, இந்த வழியாகத்தான் நீ போகணும். அப்போ வேதம் காட்டின வழி 4: தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகா மார்க்கம், சன்மார்க்கம் தான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ட்டு. அதுல சரியை மார்க்கம்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா எந்தெந்த மார்க்கத்துல போகலாம். இப்ப சரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வழிகள் இருக்கின்றன. ஒரு பூ பறிக்கணும்னா எப்படி வேணாலும் பறிக்கலாம். அப்போ அந்த வழிகள் எல்லாத்தையும் சொல்வது ஆகமங்கள் அப்படின்ட்டு சுவாமி நமக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்திருக்கிற சமயங்களிலே. ஆக சமயங்கள் நமக்கு ஒரு ஆன்மாக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் சுதந்திரத்தை கொடுக்க வேண்டிய சமயங்கள் அதை பின்பற்றுபவர்களால பகைமையை வளர்த்து கொள்கின்றன. இன்றைய நாள் தொட்டும் பற்பல சண்டைகள் நிகழ்கின்றது என்றால் அதற்கு சமய சமரசம் இல்லை அப்படிங்கிறது தான் முடிவான ஒரு கருத்து. அப்போ இறைவன் என்பவர் யார், இறைவன் என்பவர் ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்த அறிஞர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இறைவன் என்பவன் ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு ஆலோசனை செய்து, இது என்னுடைய கற்பனை, இப்படியெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம் அல்லவா, அது போல என்னுடைய கற்பனை, இப்படியெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்றால் என்ன அப்படின்ட்டு அடிப்படையான ஒரு கருத்தை கொண்டு வந்து நிறுத்தினர். அதுதான் என்னன்னா காரண காரியம் அப்படின்ட்டு. எல்லா வாதம் செய்பவர்களும் இதை வைத்து கொண்டுதான் தர்க்கத்திலே ஈடுபடுவர். இது ஒரு அடிப்படையான உண்மை, இயற்கையிலே விதிக்கப்பட்ட ஒரு அடிப்படையான உண்மை. என்ன என்றால் காரணம் இல்லாமல் காரியம் நிகழாது. இப்போ இந்த ஒட்டுமொத்த உலகம் என்றால் இந்த பூமியை மட்டும் நான் சொல்லல, ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு காரியம். இந்த உலகம் இருக்கிறது ஒரு காரியம், இந்த சோஃபா இருக்கிறது என்றால் இது ஒரு காரியம். இதற்கான காரணம் என்ன, இதுல உட்காரணும் அப்படிங்கிறது என்னுடைய காரணம். அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே ஒரு காரியமயமாக இருக்கின்றது. மரங்கள் மறைகின்றன, தோன்றுகின்றன, விலங்குகள் வருகின்றன, போகின்றன, மனிதர்கள் பிறக்கின்றனர், இறக்கின்றனர். அப்படின்னும் போது இது ஒரு ஒழுங்குபட சிஸ்டமேட்டிக்கா நடக்குது இல்ல. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் சார். கோள்கள் தன்னையும் சுத்துக்குது, சூரியனையும் சுத்துது. இந்த சுழற்சியில ஒரு நூலளவு மாறுதல் ஏற்பட்டாலும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து முட்டி பேரழிவு ஏற்படும். இது ஒரு காரணம் அப்படின்ட்டு பேர். காரணம் காரியத்துக்கு இப்ப புரிகின்றதா? அப்படி என்றால் இந்த காரியம் நிகழ்வதற்கு ஒரு காரணம் என்பவன் தேவை அப்படின்ட்டு அவர்கள் ஒரு முடிவாக ஒரு கருத்தை சொன்னார்கள். இப்ப நீங்க சொல்ற எல்லா விஷயத்தும் ஓகே. இப்ப தன்னிச்சையா ஒரு விஷயம் நடக்குது, அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருக்கணுமா? அது தன்னிச்சையா நடந்துகிட்டு இருக்கே.
தன்னிச்சையா நடக்கணும் அப்படின்னா அந்த பொருட்களுக்கு